Subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண்ணும் நினச்சா அவங்க மனசை தயார்படுத்தினாங்க அப்படின்னா சிசேரியனை எப்படி குறைக்கலாம், சுகப்பிரசவத்துக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறதுக்கு 3 வகையான ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, பிரசவ வலியை குறித்த பயம்தான் பெண்களுக்கு. ஸோ கன்சீவாக இருக்கும்போதே பெயின் எப்படி இருக்குமோ, அந்த டைமில் பெயின் எப்படி இருக்குமோ அப்படின்னு பயந்து அந்த பயமே அவங்களுக்கு சிசேரியனுக்கு ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னா, குழந்தை இந்த டயத்தில் தான் பிறக்கணும், இந்த ராசியில் தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்களே ஃபஸ்ட்டே டைம் நிர்மாணிச்சிடுறது. ஸோ இந்த டைம் சொல்லிவிட்டு இந்த ராசியில் பிறக்கணும், ஸோ இந்த டைமில் சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுவும் சிசேரியனுக்கான செகண்ட் ரீசன். ஸோ தேர்ட் திங் என்ன அப்படின்னா, முந்தி நம்ம அம்மா ஜென்ரேஷனில் அப்படின்னா நிறைய வீட்டு வேலைகள் பார்ப்பாங்க கர்ப்பமாக இருக்கும்போதே. ஆனால் இப்போ நம்ம எந்த வீட்டு வேலையுமே பார்க்குறது கிடையாது. ஸோ சாப்பிட்ற சாப்பாடும் ஹெல்த்தியாக சாப்பிட்றது கிடையாது. ஸோ இதுவும் ஒரு ரீசன் தான். ஸோ டாக்டர்ஸுமே சொல்லுவாங்க, நீ 5th மந்த்துக்கு அப்புறமா மெதுவாக வீட்டு வேலைகள் பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா அதுவுமே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். ஸோ வீட்டு வேலைகள் மெதுவாக பார்க்கலாம். ஸோ இதுவும் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் வீட்டு வேலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த 3 ரீசன் தான் சிசேரியன் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறப்புறுப்பு வழியாக குழந்தை வர்றது தான் நம்ம சுகப்பிரசவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுகப்பிரசவத்தை பற்றின நேர்மறையான எண்ணத்தை ஃபஸ்ட்டு டாக்டர்ஸாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ அவங்களுக்கு மனசில் இருக்கிற பயத்தை ஃபஸ்ட்டு போக்கணும். சுகப்பிரசவத்துக்கான பயம் நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி ஜென்ரேஷனில் இருக்குது. ஸோ அந்த பயத்தை ஃபஸ்ட்டு போக்கணும். ஸோ இன்னொரு திங் என்ன அப்படின்னா, உடல் எடை அதிகரிப்பு. பிரசவ காலத்தில் அவங்க ஹெல்தி வெயிட்டில் ஃபஸ்ட்டு இருந்தாங்க அப்படின்னா ஹெல்தி வெயிட்டில் இருக்காங்க. ஆனால் பிரசவ காலத்தில் அவங்க எவ்வளோ கிலோ வரைக்கும் வரலாம் அப்படின்னா 10 to 12 கிலோ வரைக்கும் எடை அதிகரிக்கலாம். ஸோ அவங்க ஹெல்தி வெயிட்டில் ஃபஸ்ட்டு இல்லை அண்டர் வெயிட்டில் தான் இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கன்சீவாக இருக்கிற டயத்தில் 18 கிலோ வரைக்கும் உடல் எடை அதிகரிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் டாக்டர்கிட்ட எடுத்துக்கோங்க. டாக்டர்ஸ் உங்களோட எடையை அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்களோட சொன்ன எடைக்கு மேலே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கனாலே சிசேரியன் ஓரளவுக்கு கம்மியாகும். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஃபர்ஸ்ட் பேபி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருப்பாங்க, செகண்ட் பேபி நார்மல் டெலிவரி ஆகலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேபி ஆப்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு செங்குத்தாக கோடு போட்டு கிழிச்சிருந்தாங்க அப்படின்னா செகண்ட் பேபி நார்மல் டெலிவரி ஆக முடியாது. ஏன் அப்படின்னா, அப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அந்த தையல் போட்ட இடத்துல அந்த செங்குத்தாக கிழிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த தையல் போட்ட இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ செகண்ட் பேபியுமே ஆப்ரேஷன் தான் அப்போ பண்ணுவாங்க. ஸோ இதனால் நீங்கள் ஃபஸ்ட் பேபியை நார்மல் டெலிவரி ஆக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் பேபியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட் பேபியை நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வழிமுறைகளை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.